அரெஸ்டா? என்னம்மா சொல்றீங்க? இதோ பாருங்கம்மா, இந்த பையன் மேல கட்டாய தாலி கட்டினதாகவும் கட்ட பஞ்சாயத்து வச்சதாகவும் கம்ப்ளைண்ட் வந்திருக்க. என்ன? கூடவே இவன் கூட சேர்ந்து சதி செஞ்சதா இந்த ஆள் மேலேயும் கம்ப்ளைண்ட் வந்திருக்க. அதான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். பஞ்சாயத்து வச்சுதானே பிரச்சனை. அதை ஏற்பாடு பண்ணது எங்க மாமா தான். அவரை வேணா அரெஸ்ட் பண்ணிக்கங்க. சிவபாலன் பாவம், அவனை விட்டுருங்க. என்னையே அரெஸ்ட் பண்ண சொல்லுதியா நீ? மேடம், நாரு தெரியுமா உங்களுக்கு? ஊருக்குள்ளார நான் எம்புட்டு பெரிய மனுஷன் தெரியுமா உங்களுக்கு? ஆமா. அக்கா, சொல்லு அவங்க என்னைய பத்தி. மேடம், என்ன ஏதுன்னு விசாரிக்காம இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு அரெஸ்ட் பண்றது ரொம்ப தப்பு மேடம். இது நல்லா இல்ல மேடம். என்னடா, என்ன நல்லா இல்ல? நீ மட்டும் எல்லாம் முறைப்படியா செஞ்ச? வீரலட்சுமி யாரு? ஒரு போலீஸ் எஸ்ஐ. அவங்க கழுத்திலேயே கட்டாய தாலி கட்டியிருக்க. உன்னை கைது பண்ணாம கொஞ்சுவாங்களா? ஏலே மகனே, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் ஒரு பெரிய வக்கீல வச்சு உடனே உன்னை வெளியில எடுத்துருவேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. அதுக்கு நீ முதல்ல வெளியே இருக்கணும்ல. உன்னையும் சேர்த்துதான் அரெஸ்ட் பண்றோம். இங்க இருங்க மேடம், இந்த கல்யாணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆமா, என்னைய கைது பண்றதுல அர்த்தமே கிடையாது. என்னையா சம்பந்தம் இல்ல? மணமடையில வச்சு தாலி கட்ட சொன்னது நீதானே? இப்ப கட்ட பஞ்சாயத்து வேற. நீதான் இந்த கேஸ்லயே உன் அக்யூஸ்ட். என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க. மேடம், கட்டாய தாலி கட்ட சொன்னது நான் இல்ல, என் பொண்டாட்டி. இந்த நிக்கல இவதான். வேணும்னா இவ்வளவு அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயோ இல்ல மேடம், எங்க அத்தை எந்த தப்பும் பண்ணல. ஏமா, நீதான் தாலி கட்ட சொன்னியா? ஆமாங்க, நான் தான். இவன் என் மகன், அந்த பொண்ணு என் அண்ணன் மகன். அவ கழுத்துல தாலி கட்ட சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதான் கட்ட சொன்னேன். அப்ப நான் உன்னை சேர்த்துதான் உள்ள வைக்கணும். இந்த அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க. எங்க அத்தையை விட்டுருங்க மேடம். மேடம் ப்ளீஸ், எங்க அத்தையை விட்டுருங்க மேடம். வாங்கன்னு சொல்றல. வாங்க மேடம், கூட்டிட்டு போகாதீங்க மேடம். வாங்க. அட இங்க மேல கை வைக்க, என் பொண்டாட்டி மேல கை வைக்க பயப்படுவா? ஐயோ, இப்படி புலம்ப விட்டு போயிட்டானே. ஏலே சௌந்தரா, ஐயோ சௌந்தரா. எப்படி பஞ்சாயத்துல வச்சு என் குடும்பத்தை அசிங்கப்படுத்துவீங்களா? உங்களால பஞ்சாயத்தை தானே வைக்க முடியும், என்னால அதுக்கு மேலையும் போக முடியும். ஏன்னா நான் போலீஸ்காரி. ஏடி, ஏன்டி இப்படி எல்லாம் செய்த? வேண்டாம் டி, சொன்ன கேளுடி. எப்படி எப்படி நீ கேஸ் போட்டுட்ட நான் தோத்து போயிட்டேன்னு அர்த்தமா? இந்த கேஸ் இதோட முடியாது. உங்களோட வாழ்நாள் முழுக்க உங்களை நான் உள்ள வைப்பேன். நீங்களா நானான்னு பாத்துருவோம். ஏடி, அத்தை ரொம்ப பாவம்டி. அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிருக்காவடி. ஏன் மேடம், இவங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க? நான் இவங்க 2 பேர் மேல தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். வீரா, இவரு இந்த அம்மா சொல்லிதான் இவன் தாலி கட்டினதா சொன்னாரு. இந்த அம்மாவும் ஆமா நான் தான் தாலி கட்ட சொன்னேன்னு சொல்றாங்க. வேற வழி இல்ல, அதான் நானும் அரெஸ்ட் பண்ணேன். அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அவளை விட்டுட்டா என்னையும் ரிலீஸ் பண்ணணும். இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன். அத்த, உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடு. உன்னை நான் விட்டுட சொல்லிடுறேன். சொல்ல மாட்டேன். நான் சொல்லித்தான் என் மகன் தாலி கட்டினான். அதுக்கு மேல ஓ இஷ்டம். மேடம், இவங்களை ஸ்டேஷனுக்கு கொண்டு வாங்க, அங்க வச்சு பேசிக்கலாம். மா ஏத்துங்க. அத்தை, விட்டுருங்க மேடம். ப்ளீஸ் மேடம், எங்க அத்தை ஒண்ணும் பண்ணல. வா பாக்யா, வா. தர்மபுத்திரி ஒண்ணா போவோம் போலீஸ் ஸ்டேஷன். சொல்லிட்டேன் சௌந்தரா. என்ன சௌந்தரா? மேடம், சௌந்தரா, எங்க அத்தை எந்த தப்பு பண்ணல. வண்டி எடுங்க. அடியே, நீ நல்லா இருப்பியாடி? நான் சும்மா போறேன், உருப்படவே மாட்டேனே. என் தம்பி ராஜா மாதிரி இருந்தா இப்படி அநியாயமா வந்து வண்டியில ஏத்திட்டு போறாளே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சௌந்தரா,
சொல்லுடி. பரணி, இப்ப என்ன பிரச்சனை? பரணி, போலீஸ் வந்து சிவபாலம் அம்மா அத்தனு 3 பேரையும் கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நீ எப்படியாவது ஸ்டேஷனுக்கு போய் அவங்கள சமாதானப்படுத்தி எப்படியாச்சும் கூட்டிட்டு வாட்டி. என்னது, அம்மாவையுமா? ஆமாட்டி, பாவம் அத்தை பரிதாபமா போலீஸ் ஜீப்ல ஏறி போகுது. என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. சரி, எந்த ஸ்டேஷன் போனாங்க? மீரா தானே கேஸ் கொடுத்திருக்கா, அவளோட ஸ்டேஷன் தாண்டி. சரி சரி, நான் வரேன். இல்ல, இப்பதான் அங்க ஒரு பஞ்சாயத்தை முடிச்சேன். அதுக்குள்ள வீட்ல ஒரு பஞ்சாயத்தா? என்னல, என்னாச்சு? ஐயோ மாமா, மீரா சிவபால அத்தை மாமான்னு 3 பேர் மேலயும் கேஸ் கொடுத்திருக்கா. போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஐயோ, இது வேறயா? சரி, என்னன்னு பாக்குறேன் நானு. ஐயோ, அவங்க சிவபாலனையும் மாமாவையும் மட்டும் அரெஸ்ட் பண்ணல, நம்ம அத்தையையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்காங்க. என்ன அம்மையா, என்னடி சொல்லுத? அத்தை ரொம்ப பாவம் மாமா, அது கஷ்டப்பட விட்டுறாதீங்க. எப்படியாவது அத்தையை மட்டும் கூட்டிட்டு வந்துருங்க மாமா. ஐயோ, இந்த வீராவுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? சரி, நான் என்னன்னு பாக்குறேன். நீ கவலைப்படாத, அழுதுகிட்டு உட்காந்துருக்காத. என்ன அத்தை, நீ பாவம், உன்னை வேணா நான் வெளியே விட சொல்றேன். மேடம், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவங்க 2 பேர் மேலதான். அத்தையை வேணா விட்டுருங்க. அத்தை அத்தை சொத்த எல்லாம் உன் வேலை தானே. இதுக்கெல்லாம் நான் பயந்துருவேன் நினைச்சியா? என்னைய கொண்டு போய் பஞ்சாயத்துல நிறுத்தினா நான் பயந்துருவேன் நினைச்சீங்களா? உங்களால என்ன பண்ண முடியும்னு நீங்க காமிச்சீங்க, என்னால என்ன பண்ண முடியும்னு நான் காமிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் மேடம், எதுவா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் தர்மம் இருக்கணும். நான் யாரும் தெரியாதா உங்களுக்கு? இந்த ஊர்லயே நான் பெரிய மனுஷன், முன்னாள் பஞ்சாயத்து பிரசிடென்ட், கோயிலுக்கு முன்னாள் தர்மகர்த்தா. என் மகன் கூட இன்ஸ்பெக்டர் தான். மேடம், இவரு பிரசிடென்ட்டா இருந்தாரு, ஆனா என் அண்ணன் தான் இவரை தோக்கடிச்சு இப்ப பிரசிடென்ட்டா இருக்காரு. இவரு கோவில்ல தர்மகர்த்தாவா இருந்தாரு, இப்ப ஏன் இல்ல? அத கேளுங்க. கோவில் நகையை திருடின கேஸ்ல உள்ள போயிட்டு இப்ப பெயில்ல வெளியே வந்திருக்காரு. இவர் பேச்செல்லாம் நீங்க கேட்காதீங்க மேடம். என்ன திமிரா? இன்ஸ்பெக்டர் மேடம், வேண்டாம் வேண்டாம், ஒரு பெரிய மனுஷனை இப்படி எல்லாம் அரெஸ்ட் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்க ஒரு பொண்ணுக்கு கட்டாய தலை கட்ட சொல்லிருக்கீங்க. இதுதான் பெரிய மனுஷங்க பண்ற வேலையா? ரொம்ப தப்பா பேசுறீங்க மேடம். சிவபாலன இவ கழுத்துல நானா தாலி கட்ட சொன்னேன்? தாலி கட்டினது இந்த இவன், தாலிய கட்ட சொன்னது இந்த நிக்கிறாளே இவ. கட்டாய தாலியெல்லாம் கட்டக்கூடாதுரா. அந்த தாலியை திருப்பி வாங்கிடுன்னு சொன்ன நல்லவன் நானு. அது ஒரு நல்லது செய்யலாம் நினைச்சா இதான் நீங்க எனக்கு கொடுக்கிற பரிசா? ஆமா, ரொம்ப நல்லவர். அப்புறம் எதுக்கு என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சு அசிங்கப்படுத்துனீங்களா? என்னத்துக்கு என்ன சேர்ந்து வாழ சொல்லி மிரட்டினீங்களா? ஹலோ மிஸ்டர் பெரிய மனுஷன், கட்ட பஞ்சாயத்து வேற கூட்டியிருக்கீங்க. நிச்சயம் ரொம்ப பெரிய தண்டனை தான் கிடைக்கும். இதுக்கு மேல எது பேசினாலும் அதை ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கேஸ் போடுவேன். பரவாயில்லையா? ஐயோ, இது அநியாயம், அக்கிரமம். இது என்ன மேடம், என்னைய நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லுதீங்களா? வாயை திறக்க கூடாது, அப்படியே மூளையில போய் உட்காரணும். என்ன ரைட்டர் மேடம், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சா? பண்ணிக்கிட்டு இருக்க மேடம். எல்லாம் கரெக்டா டைப் பண்ணிருக்கீங்கல்ல? எஸ் மேடம். சரி. எப்போ எல்லாம் உன்னாலதான்.
நான் பாட்டுக்கு நான் அடி வாங்குறனோ இல்ல அசிங்கப்படுறனோ எப்படியாவது பேசி வீராவை சரி பண்ணிருப்பேன். இப்படி இடையில புந்து பஞ்சாயத்து பண்றேன்னு எல்லாத்தையும் நீ தான் கெடுத்து விட்ட. இல்லே ஒத்த விட்டு இருக்கலே உனக்கு இருக்கல. வெல்ட் எடுத்து மறுபடியும் ஒன்னு வெளுத்தா தான் நீ அடங்குவேன். ஆட்டாக்காரி சொன்னான்னு நீ என் தாலியை கட்டிவிட்டு என்னையும் இப்ப இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து நிக்க வச்சிட்டல நீ. ஏன் நான் கூட தான் இங்க வந்து நிக்கேன். நான் என்ன குதி குதின்னு குதிச்சனா என்ன? உனக்கு என்ன கிடையாது வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாம் இருந்துச்சு. நான் மானஸ்தே அப்படியே என் நெஞ்சு துடிக்குது. இலே ஒத்த ஓட்டு வாழ நீ வீட்டுக்கு வா. உன்னைய கொன்னு போட்டு 14 நாள் காரியத்தை ஒரே நாள்ல முடிச்சு விடுறேன். அங்க என்ன சத்தம்? இல்ல அது அவரு ரொம்ப பேசினார்னா உடனே கையில விலங்க போட்டு வாயில டேப்ப போட்டு லாக்கப்ல தள்ளுங்க. இல்ல மேடம் நான் ஏன் பேச போறேன்? நான் எதுவும் பேசலையே மேடம். இது ஃபேமிலி பிளானிங், இது ஃபேமிலி ப்ராப்ளம் மேடம். இது நான் வாயை திறக்கல. அத்தை இவங்க உன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. திரும்பவும் சொல்றேன், வேணும்னா எஃப்ஐஆர்ல இருந்து உன் பேரை ரிமூவ் பண்ண சொல்லிடுறேன். எவளும் என் கூட பேச வேண்டியதில்லை. இத பாருல சிவபாலா, 1000 வருஷம் என்ன செயல்ல வச்சாலும் நான் பாட்டுக்கு சந்தோஷமா உள்ளே கிடப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் மாறவே மாறாது. இவதான் என்னோட மருமக. வாழ்க்கை முழுசும் இவதான் உன் பொண்டாட்டி. அதை எடுத்து சொல்லல உன் பொண்டாட்டி கிட்ட. ஏற்கனவே சிக்கலா இருக்கு, நீ மேல மேல பேசி இன்னும் கொஞ்சம் சிக்கல் இழுத்து விட்டுறாத. ஜெயில்னா எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறணும்னு எனக்கும் ரொம்ப நாளா ஆசைதான். ஐயோ, என் மதனி எப்படி வேதனைப்பட்டிருப்பா, என்ன மாதிரியான கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருப்பான்னு நானும் பார்க்க வேணாமா? ஜெயிலுக்கு போய் உட்காரவும் நான் தயாரா தான் இருக்கேன். நீ இதுக்கு மேல எது பேசுறதா இருந்தாலும் உன் பொண்டாட்டி கிட்ட மட்டும் பேசு, அது போதும். ஏன் அத்தை நீ திருந்தவே மாட்டியா? திருந்த வேண்டியவ நீதாண்டி. இப்ப என்னத்துக்கடி இந்த கூத்து? பேசாம சிவபாலன் கூட சேர்ந்து வாழு. அதுதான் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. கனவுல கூட நினைக்காதத்த. நான் போய் கேஸ் என்ன எழுதிருக்காங்கன்னு பாத்துட்டு வரேன். மாட்டவே மாட்டேன். நான் என்னத்துக்கு கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கணும்? இவங்க என்னைய பஞ்சாயத்துல வச்சு அவமானப்படுத்துவாங்க. நான் அம்புட்டிய பொறுத்துக்கிட்டு அமைதியா போகணுமா? நான் ஒன்னும் இசக்கியோ ரத்னாக்காவோ இல்ல. நான் வீரா, சண்முகண்ணனோட தங்கச்சி. என் அண்ணனுக்கு இருக்கிற கோபமும் கௌரவமும் எனக்கும் கொஞ்சமாச்சு இருக்கும். இல்ல இது என்ன வீம்பு பிடிக்கிற நேரமா? அப்பா விடு, அம்மைய பாருல, சிவபாலனை பாரு. அவன் பாவம் இல்லையா? அம்மா பாவம் இல்லையா? ஆறு உங்க தம்பி பாவமா? ஊரு பார்க்க உறவு பார்க்க மேடையில ஏறி என் கழுத்துல கட்டாய தாலி கட்டினவன பாவம்னு சொல்றீங்க. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா மாமா? ஏய் என்னடி இது? பாவம் எசக்கி எங்க தனியா கிடந்து தவிக்கிறா, அழுதுட்டு இருக்கா. அவளுக்காகவாவது கேஸ வாபஸ் வாங்குடி. முடியவே முடியாது பரணி. என்ன வேணா நடக்கட்டும், நான் கேஸ வாபஸ் வாங்கவே மாட்டேன். ஏய் நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளுடி. இந்த ஆறு பரணி, நீ எனக்கு மதனி. உனக்கு சில உரிமைகள் இருக்கு, ஆனா இது என்னோட சொந்த விஷயம். தயவு செஞ்சு நீ இதுல சம்மந்தப்படாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மாமா உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இல்ல என்னல இது பிடிவாதம்? குடும்ப சண்டல இது. இத போய் பஞ்சாயத்துல போய் அசிங்கப்பட்டது நானு. செத்தாலும் இவங்க 2 பேரையும் மன்னிக்கவே மாட்டேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் கேஸ வாபஸ் வாங்கவே மாட்டேன், அவ்வளவுதான். ஏய் வீரா, என்னல என்ன முத்துப்பாண்டி சார் இப்படி பண்ணிட்டாருங்க அப்பா? மேடம், இது எங்க குடும்ப பிரச்சனை. அவசரப்பட்டு எஃப்ஐஆர் எதுவும் போட வேண்டாம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். ஆமா மேடம், இது கோவத்துல கொடுத்த கேஸ்.
அடுத்து இவளே ஸ்டேஷனுக்கு வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு வந்து நிப்பா. கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கேஸ வாபஸ் வாங்கினா அது உங்களுக்கு தானே சிக்கல். கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். நாங்க அவளை பேசி சமாதானம் பண்ணிடுறோம். கேஸையும் வாபஸ் வாங்க வைக்கிறோம். மேடம், நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ள இருக்கோம். வீராம டிபார்ட்மெண்ட் காரி தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கலன்னா எப்படி மேடம்? தர்ம சங்கடத்தை கொடுக்குறீங்களே சார். என்னத்த செய்ய, எல்லாரும் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களா போயிட்டோம். நான் வேணா எஃப்ஐஆர் போடுறத கொஞ்சம் தள்ளி போடுறேன். அதுக்குள்ள அந்த பொண்ணை சமாதானப்படுத்த முடியுமான்னு பாருங்க. கண்டிப்பா மேடம், நாங்க அவளை கன்வின்ஸ் பண்ணிடுறோம். தேங்க்யூ. ரொம்பலாம் டைம் தர முடியாது டாக்டர். அந்த பொண்ணு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. போலீஸ்காரி வேற. மேலிடத்துக்கு போய் பிரச்சனை பண்ணா எனக்கு பெரிய சிக்கல் ஆயிடும். மேடம், எப்படியும் ஒரு 10 நாள்ல சமாதானம் பண்ணிடலாம். ஐயோ, 10 நாளா? முத்துப்பாண்டி சார், 10 நாள்ல முடியாது. அதிகபட்சம் 1 வாரம். அதுக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ணிடுங்க. இல்ல உங்களை கேட்காமலே நான் எஃப்ஐஆர் போட்டுருவேன். ரொம்ப நன்றி மேடம். நான் உங்ககிட்ட பேசுறேன் மேடம். இது குடும்ப பிரச்சனை, ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை வேற. அதனாலதான் நான் இந்த அளவுக்கு இறங்கி வந்து தள்ளி போடுறேன். அவ வாழ்க்கைக்காக தான் நாங்க இவ்ளோ போராடுறோம் மேடம். எனக்கு என்னமோ இந்த பொண்ணை சமாதானப்படுத்த முடியும்னு தோணல. இந்த 7 நாள்ல நீங்க பேசி சேர்த்து வைங்க. கட்டாயம் மேடம். முடிவுல ஒண்ணு அந்த பொண்ணு வந்து நான் இவன் கூட வாழறேன்னு சொல்லணும். இல்லையா தாலிய கழட்டி கொடுத்துட்டு எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டான்னு எழுதி கொடுத்துடணும். 2ல ஒரு முடிவு எடுக்கணும். என்னால அதுக்கு மேல லேட் பண்ண முடியாது. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். பாத்துக்கோங்க. நீ ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. நிச்சயமா நீ பிற்காலத்துல ரொம்ப வருத்தப்படுவ. சொன்னா கேளு வீரா. இதோ பாருட்டு, நான் எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் உங்க அப்பா இந்த குடும்பத்துக்கு தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாரு. அதை நாங்க சால்வ் பண்ணிட்டு நாங்க பேசாம இருப்போம். அதனாலதான் உங்க அப்பாவுக்கு குளிர் விட்டு போயிடுச்சு. இந்த தடவை நான் விட போறதில்ல. அவரை ஜெயிலுக்கு அனுப்பாம நான் போய மாட்டேன். ஏடி கூறு கட்டவள, அந்த ஆள் பண்ண பாவத்துக்கு அந்த ஆள் அனுபவிக்கிட்டோம். என் தங்கச்சி சிவபாலன் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்கள எதுக்கு ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துட்டு போன? சும்மா வாய புடுங்காதப்பா. உன் தங்கச்சி என்ன யோகியமா? இதுக்கெல்லாம் மூல காரணமே அத்தை தானே. அம்மா வந்து சொன்னா இத கேட்டான்னு கதையெல்லாம் விட்டுட்டு எல்லாரையும் நம்ப வைக்க பார்த்தா முடியலன்னதும் எப்படியோ இந்த சிவபாலனை குழப்பி விட்டு தாலி கட்ட வச்சதே உன் தங்கச்சி தானே. இந்த ஆள் மட்டும் நான் லேஸ் பட்டாலா? இவர் மேலேயே நீ கேஸை கொடுக்கணும். என்ன பாக்க? அன்னைக்கு சிவபாலன் தாலி கட்ட வரும்போது நான் எகிரி குதிச்சு தடுக்க பாக்கேன். என்னைய பிடிச்சிட்டு நிப்பாட்டினதே இந்த ஆள் தான். என்னைய ஜெயிலுக்கு அனுப்பியோ நீ? ஆமா, பெத்த பொண்ணையே பலி கொடுத்த ஆள் தானே நீயே. போய் கொஞ்ச நாள் ஜெயில கழிச்சாப்பிட, அப்பதான் புத்தி வரும் உனக்கு. டேய், நீயும் சேர்ந்து இவளை தூண்டி விட்டா எப்படிரா? சிவபாலன் தப்பானவன் சொல்றல்ல, அத நிரூபி. இவ எடுத்த முடிவு சரின்னு நான் அப்புறம் ஏத்துக்கிறேன். டேய், அவனுக்கு என்னடா குறைச்சல்? உங்க ஈகோல அவனை எதுக்குடா உருட்டி விளையாடுறீங்க? இல்ல, ஒரு அண்ணனா லட்சணமா உன் தங்கச்சி கிட்ட எடுத்து சொல்லி இந்த கேஸை வாபஸ் வாங்க வைப்பியா? அதை விட்டுட்டு கண்டதையும் பேசிட்டு இருக்க. இப்போ இவ கேஸ் கொடுத்த விஷயத்த இப்பதான் முத்துப்பாண்டி வரும்போது போன் அடிச்சு சொன்னான். அப்படியே கேட்ட உடனே தலையில ஐஸ் கட்டி வச்ச மாதிரி அப்படி குளிர்ந்து போச்சு. இப்பதான் என் தங்கச்சி ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கா, அதை போய் நான் அதுக்கு தடுக்குனேன். ஐயோ அப்பனே முருகா, கூட பிறந்த அண்ணங்காரனே இப்படி இருந்தா இந்த குடும்பம் எப்படி வழங்கும்? எப்போ இவ செஞ்சதுல என்ன தப்பு? வந்து வான்னு கூப்பிட்டாவ, இவ முடியாதுன்னு சொன்னா சைலண்டா போயிருக்க வேண்டியதானே? அதை விட்டு விட்டு பஞ்சாயத்து கிஞ்சாயத்துன்னு கூப்பிட்டு அசிங்கப்படுத்தினா பதிலுக்கு இவ செஞ்சது கரெக்டு தானே? இதுல என்ன தப்பு இருக்கு? சட்டப்படி தானே செஞ்சிருக்காவ. தாலியை குடுந்தானே கேட்டாவோ, தாலி அறுத்துட்டு போனாவளா? அவ வந்து கேட்டவொடனே அறுத்து கொடுத்துருவாளா? அதான் அந்த சவுந்தரபாண்டி அறுக்க வந்து பார்த்தாளா? எப்போ அவ எல்லா விவரமும் தெரிஞ்சவ. இப்ப அவ ஒரு போலீஸ்காரி, சட்டம் தெரிஞ்சவ. நியாயம் எது தர்மம் எதுன்னு அவளுக்கும் தெரியும். அவ இப்படிதான் இருப்பா. திரும்ப திரும்ப இவன் அதையே சொல்லிட்டு இருக்கான் பாருங்க மாமா. டே சண்முகம்,
தயவு செஞ்சு உன்னோட ஈகோவில விட்டுட்டு பாரு. எசக்கியும் உன் தங்கச்சி தானே. அவ அந்த வீட்ல நிம்மதியா இருக்காளா இல்லையா? அப்படி என்ன விளங்காம போயிட்டா? உன் கண்ணு முன்னாடி நல்லா தானே இருக்கா. ஊரறிஞ்ச முரட்டு பையன் என் அண்ணன் முத்துப்பாண்டி. உன் தங்கச்சிய உள்ளங்கையில வச்சு தாங்குறானே, அதெல்லாம் உன் கண்ணுக்கு படலையா? இல்லை, எதை வச்சுல பேசுத? அது இது ஒண்ணா? எப்படி எப்படி வேற வேறையா இருக்கும்? பாண்டியும் எசக்கி கழுத்துல கட்டாயத்தால தானே கட்டினா. எசக்கி உன் தங்கச்சி தானே. அவ்வளவு கெட்டவனா இருந்த அவனையே இப்ப நல்லவனா மாத்தி எசக்கி மனசார லவ் பண்றாடா. சிவபாலனுக்கு என்னடா குறைச்சல்? அவன மாதிரி ஒரு சொக்க தங்கத்தை நீ எங்கேயாவது பாத்திருப்பியா? சொன்னா கேளு. நீ வீராவுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம், அவளை சமாதானப்படுத்தி அங்க அனுப்பி வச்சு வாழ வைக்கிறது ஒண்ணுதான்.